முக்கிய செய்திகள். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சு நேர்மறையாக இருந்ததாக மத்திய அரசு தகவல். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த இருதரப்பும் முடிவு. மத மாற்றங்கள் வஞ்சக எண்ணத்துடன் நடப்பதாக கூறுவதை யார் கண்டுபிடிப்பது? மதமாற்ற தடை சட்டத்தை விசாரித்த உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய உரங்களை விரைவில் வழங்க வேண்டும். ரசாயன அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தல் வழங்க மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். டெல்லியில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக ஆலோசனை. சந்திப்பு முடிந்து காரில் முகத்தை மூடியபடி சென்றதால் சர்ச்சை. வணக்கம். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நேர்மறையாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் வகையிலும் இருந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்திய பொருட்களுக்கு 26% பரஸ்பர வரி விதித்தார். வரி குறைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து இருதரப்புக்கும் இடையே 5 சுற்றுக்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் விவசாயம் மற்றும் பால் பண்ணை சந்தையை திறந்துவிட அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இந்தியா நிராகரித்ததால் பேச்சுவார்த்தை தடைப்பட்டது. இந்த சூழலில் கடந்த மாதம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை அமல்படுத்திய ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25% வரியை கூடுதலாக விதித்தார். இதனால் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவிடம் இருந்து சோளத்தை இறக்குமதி செய்ய வேண்டும், அந்நாட்டு பொருட்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு நெருக்கடி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக துணை பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழு மத்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய குழுவுடன் டெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. ட்ரம்ப் அரசு 50% வரி விதித்த பிறகு முதல் முறையாக நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டத்திற்கு பிறகு வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு அரசுகளும் கலந்து ஆலோசித்த பிறகு முறையாக பேச்சுவார்த்தைக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையை காணொலி மூலம் நடத்த இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள வர்த்தகத்தின் முக்கியத்துவம் கருதி நேற்றைய பேச்சுவார்த்தை நேர்மையாகவும் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு ஏதுவாக அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லும் வகையிலும் இருந்ததாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மதமாற்றம் என்பது வஞ்சக எண்ணத்துடன் நடக்கிறதா என்பதை யார் கண்டுபிடிப்பது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தராகண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் அமலில் உள்ளது. பல மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கும் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து சிட்டிசன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவுடன் மேலும் 13 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அவை தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு C.U. சிங் மத சுதந்திரம் என்ற பெயரில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்டம் மதமாற்ற தடை சட்டமே என்று சுட்டிக்காட்டினார். மத சுதந்திரம் என்ற பெயரில் இது தவறாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதுடன் ஜாமீன் பெறுவதும் சாத்தியமற்றதாக உள்ளதாக கூறினார். பண மோசடி தடுப்புச் சட்டம், பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போல் மதமாற்ற தடை சட்டத்தில் ஜாமீன் பெறுவதற்கும் இரட்டை நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு C.U. சிங் கூறினார். எனவே உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநில மதமாற்ற தடை சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து இது குறித்து பதிலளிக்க மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் உத்தரவிட்டார். தவறான மற்றும் ஏமாற்றும் நோக்கம் கொண்ட மத மாற்றத்திற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞர் திரு அஸ்வினி குமார் உபாத்யாயா மனு தாக்கல் செய்தார். அப்போது மதமாற்றம் என்பது வஞ்சகமாக ஏமாற்றும் நோக்கமா இல்லையா என்பதை யார் கண்டுபிடிப்பார்கள் என தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் கேள்வி எழுப்பினார். பல மாநிலங்களில் நிலுவையில் உள்ள மதமாற்ற சட்டத்திற்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் திருமதி இந்திரா ஜெய்சிங் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்ற தலைமை நீதிபதி அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்டார். 6 வாரங்களுக்கு பிறகு மதமாற்ற சட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
உரப்பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய உரங்களை விரைவில் வழங்கக் கோரி பிரதமர் திரு மோடியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டின் முக்கியமான நெல் உற்பத்தி மையமாக திகழும் தமிழ்நாட்டில் பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதை கருத்தில் கொண்டு கடந்த ஜூன் மாதம் முதல் காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் முழுவீச்சில் பயிரிடப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் நேரடி உரங்களுக்கு அதிக தேவை நிலவுவதாக கூறியுள்ளார். விவசாய உற்பத்திக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, எம்ஓபி மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களை மத்திய அரசின் வழங்கல் திட்டப்படி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை வாங்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், மொத்த ஒதுக்கீட்டில் சுமார் 57% மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிறுவன வாரியாக இதுவரை வழங்கப்பட்ட உரங்களின் விவரங்களை பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டில் தற்போதைய காரிஃப் மற்றும் எதிர்வரும் ராபி பருவத்துக்கான உரப்பற்றாக்குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியா, 15,831 மெட்ரிக் டன் டிஏபி, 12,422 மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கிட ரசாயன மற்றும் உர அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறு பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கைக்குட்டையால் முகத்தை மூடியபடி காரில் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு செங்கோட்டையன் வலியுறுத்தி வருகிறார். அண்மையில் டெல்லி சென்ற அவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து சிதறுண்டு கிடக்கும் அதிமுகவை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் திடீரென டெல்லிக்கு சென்ற திரு பழனிசாமி திரு அமித்ஷாவை நேற்றிரவு சந்தித்து பேசினார். அதிமுக எம்பிக்கள் திரு தம்பிதுரை, திரு சி.வி. சண்முகம், திரு இன்பதுரை, திரு தனபால், முன்னாள் அமைச்சர்கள் திரு கே.பி. முனுசாமி, திரு வேலுமணி ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் அவர்களை தங்கும் விடுதிக்கு அனுப்பி வைத்த திரு பழனிசாமி மொழிபெயர்ப்பாளர் ஒருவருடன் திரு அமித்ஷாவுடன் தனியாக பேசினார். பின்னர் வெளியே வந்த அவரை பேட்டி காண செய்தியாளர்கள் காத்திருந்தனர். இதனை சற்றும் எதிர்பாராத திரு பழனிசாமி கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டபடி காரில் கடந்து சென்றார். திரு பழனிசாமியுடன் மொழிபெயர்ப்பாளரும் காரில் அமர்ந்திருந்தார். திரு அமித்ஷாவை சந்திக்க 2 போலீஸ் வாகனங்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் சென்ற திரு பழனிசாமி சந்திப்பிற்கு பிறகு எந்த பாதுகாப்பு வாகனமும் இல்லாமல் அவசரமாக திரும்பிச் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே திரு அமித்ஷா எடப்பாடி திரு பழனிசாமி சந்திப்பு நிகழ்ந்த அதே நேரம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் திரு செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். தேனி மாவட்டத்தில் இருந்து வந்திருந்த திரு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் திரு செங்கோட்டையனை சந்தித்தனர். அதிமுக 4 பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதற்கு திரு பழனிசாமியே காரணம் என்று குற்றம் சாட்டிய திரு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் விரைவில் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, திரு செங்கோட்டையன் ஆகியோர் சந்திக்க உள்ளதாக தெரிவித்தனர். பஞ்சாபில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என 27 பஞ்சாயத்துகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய கூலிகளாகவும் கட்டுமான தொழிலாளர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஜோஷியார்பூர் பகுதியில் 5 வயது சிறுவன் வெளிமாநில தொழிலாளி ஒருவரால் கொலை செய்யப்பட்டான். இதனால் வெகுண்டெழுந்த மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகளில் தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். பஜ்வாரா கிராமத்தில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சக்சாது, நந்தன், சிங்பூர், பாசிபகியன், தாதா, கிலாஃபரூன், அலகாபாத், பிலாஸ்பூர் மற்றும் ஆனந்த்கர் உள்ளிட்ட சுமார் 27 கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கேற்றனர். அதில் பஞ்சாப் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள சான்று இல்லாத புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணங்களையும் பஞ்சாயத்துகள் இனி சான்றளிக்காது என்று கூட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஞ்சாப் அரசால் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு அளிக்கப்படும் ஆவணங்கள் இல்லாதவர்கள் 1 வாரத்திற்குள் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளூர் முகவரியை பயன்படுத்தி ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை வாங்கவும், சொத்துக்களை வாங்கவும் கெஹாரி பாகி கிராமத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
புலம்பெயர் தொழிலாளர்கள் விவசாய நிலங்களில் உள்ள குடில்கள் மற்றும் பம்ப்செட் பகுதிகளில் மட்டுமே குடியிருக்க வேண்டும் என்றும் கிராமத்திற்குள் வரக்கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவோர், வீடு வாடகைக்கு கொடுப்போர் அவர்களை பற்றிய விவரங்களை அளிப்பதுடன் அவர்களுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களுடன் திருமண உறவு வைத்துக் கொள்பவர்கள் கிராமத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இத்தகைய பாகுபாடுகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பஞ்சாபை சேர்ந்தவர்கள் வணிகத்திற்காக வெளிமாநிலங்களுக்கு செல்லும் போது இதேபோன்ற நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவில் பங்கேற்கும் யானைகளுக்கு பீரங்கி குண்டுகள் சத்தத்துக்கு இடையே சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் விஜயதசமி பண்டிகையை ஒட்டி விமரிசையாக கொண்டாடப்படும் தசரா திருவிழா இந்த ஆண்டு 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பல லட்சம் பேர் பங்கேற்கும் தசரா விழாவில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்கும் 750 கிலோ தங்க அம்பாரியுடன் யானைகளின் ஊர்வலம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்காக 750 கிலோ தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி தேவியை சுமக்கும் அபிமன்யு யானைக்கு 520 கிலோ மணல் மூட்டை சுமக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. விழாவின் போது மக்கள் கூட்டத்தில் வெடிச்சத்தத்துக்கு இடையே யானைகள் மிரளாமல் இருக்கும் வகையில் யானைகள் முன்பாக பீரங்கி குண்டுகள் வெடிக்கப்பட்டன. மேலும் ஜம்பு சவாரி ஊர்வலத்தில் பங்கேற்கும் 14 யானைகளுக்கு தினமும் மைசூரு அரண்மனையிலிருந்து பன்னி மண்டபம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபயிற்சி தரப்படுகிறது. யானைகளுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியை மைசூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இரவில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. சென்னையில் நள்ளிரவில் கடுமையான இடி முழக்கத்துடன் மழை கொட்டியது. மந்தைவெளி, பட்டினம்பாக்கம் பகுதிகளிலும் பெரம்பூரிலும் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. பொன்னேரியில் கொட்டிய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டுக்கோட்டையில் 10 நாட்களுக்கு பிறகு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்த மழை பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினத்திலும் கொட்டியது. திருச்செங்கோட்டில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. SNT சாலை, சங்ககிரி சாலை, மரக்கடை பகுதி, தெப்பக்குளம், தேவனாங்குறிச்சி சாலை ஆகிய இடங்களில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. இடுப்பளவு தண்ணீர் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். மழைநீரை பொருட்படுத்தாமல் சென்ற 2 கார்கள் சிக்கிக் கொண்டதால் SNT சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேங்கிய நீரில் வாகனங்கள் கடந்து செல்லும் போது கடல் அலை போல அடித்ததால் பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் தடுமாறி சென்றனர். கும்பகோணம், திருபுவனம், உமா மகேஸ்வரபுரம், தாராசுரம் பகுதிகளில் இரவில் சுமார் 45 நிமிடங்களுக்கு மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் மழைநீர் புகுந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டையிலும் அதனை அடுத்துள்ள அரிமளத்திலும் பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாபேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. வேலூரில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. திண்டுக்கல்லில் திடீரென வெயிலின் தாக்கம் மறைந்து மேகமூட்டம் காணப்பட்டதுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகள், தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்தது. இதேபோல் திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பாலகிருஷ்ணாபுரம், நாகல் நகர், சீலப்பாடி, பேகம்பூர் உட்பட பல பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சி நிலவியது. குன்னூரில் பிரபல திரைப்பட பாடல்களை ராணுவ வீரர்களின் இசைக்குழு இசைத்தது அனைவரையும் ரசிக்க வைத்தது. குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவ மையம் சார்பில் பேண்ட் ஷோ நடைபெற்றது. அதில் பாரம்பரிய உடையணிந்த ராணுவ வீரர்கள் மிடுக்கான நடையுடன் தேசப்பற்றுமிக்க பாடல்களை இசைத்ததுடன் திரைப்பட பாடல்களையும் இசைத்து அசத்தினர். ட்ரம், கிளானெட், ட்ரம்ஸ், கீபோர்டு உட்பட பல்வேறு இசை கருவிகளை கொண்டு விதவிதமான பாடல்களை அவர்கள் வாசித்தது பார்வையாளர்களை வசீகரித்தது.
இதனைத் தொடர்ந்து பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற பேண்ட் இசை நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இசைக்கு ஏற்ப ஒய்யார அணிவகுப்பு நடத்தி ரசிக்க வைத்தனர். சிறப்பாக பேண்ட் இசைத்த கோவை செயின்ட் பிரான்சிஸ் கான்வென்ட்டுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக ரூபாய் 7,000 மற்றும் கோப்பை குன்னூர் ஜோசப் கான்வென்ட் பள்ளிக்கும், மூன்றாவது பரிசாக ரூபாய் 5,000 மற்றும் கோப்பை குன்னூர் செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் மத்தியில் பேண்ட் இசை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவுடன் டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நேர்மறையாக இருந்ததாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய உரங்களை விரைவில் வழங்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு முடிந்து காரில் முகத்தை மூடியபடி சென்றதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.